ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம். மகிழ்ச்சி பண்ணி செய்து அவரை புகழ்வோம். கண்களில் கருணை, கருத்தினில் நேர்மை, உள்ளத்தில் உவகை, உதட்டினில் புன்னகை தவழ இம்மானுவேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒருமித்து சிறப்பிக்க ஒரே குடும்பமாக கூடியுள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். வியத்தகு ஆலோசகராகவும் வலிமை மிகு இறைவனாகவும் என்றும் உள்ள தந்தையாகவும் அமைதியின் அரசனாகவும் விளங்கும் மாபெரும் இயேசுவின் பிறப்பு விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றி நிறைந்த மனதுடனும் கொண்டாட உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காண சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் ஒளி பெற்றிட வழிவகுத்தது. இயேசுவின் பிறப்பு நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன என்னும் இறை வார்த்தையின் நிறை உண்மைகளை தாங்கி வருகின்றது. இயேசுவின் பிறப்பு தன்னை இழந்து தன்னோடு இருப்பவர்களுக்கு நல்வாழ்வு காட்டிட அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் பிறப்பு இழந்து போன உறவுகள், தொலைந்து போன லட்சியங்கள், பாதை மாறி போன பயணங்கள், எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் என்னும் வேதனை களங்களை கண்டு மனம் வாடி இருக்கும் மக்கள் மத்தியில் புத்துணர்ச்சி தரும் பிறப்பாக அமைந்துள்ளது. இயேசுவின் பிறப்பு கடவுளின் பேரிரக்கத்தையும் நன்மைதனத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் மக்களிடையே தளர்ந்து போன கைகளை திலப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்னும் நற்செய்தியை அறிவிக்கும் தூதுவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. இத்தகைய மாபெரும் சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாட நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். இருள் சூழ்ந்து பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் பிறக்கின்ற பாலன் இயேசுவை குடிலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் பிறக்க செய்து பிறப்பின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள் நாடி இணைவோம் இப்பகிர்வின் பலியில். What does it profit me if Jesus is reborn in thousands of cribs all over the world and he is not born in my heart? Says Alexander Pope. My dear brothers and sisters in Jesus Christ, the devotees of Arogyamada and the pilgrims, we cordially welcome you for this Eucharistic celebration. The most awaited and anticipated day is finally here with us. Indeed, Christ is born to us this day. We have seen the glory and the magnificency of God radiating in the cheerful smile of the baby Jesus in the manger. What a wonderful scene to behold! Are we not honored to have the divine pitch his tent amongst us, although as unworthy humans? As we celebrate and rejoice over the nativity of our Lord, we recall the mystery of God being unfolded in human milieu and ambience. The great wonder and miracle is that the divine to be incarnate in human flesh and blood. All over the world, Christmas is celebrated by families, friends, individuals, and communities to commemorate the birth of Christ. So, we celebrate the birth of the Son of God who conquered sin and death. Let not the birth of Jesus remain in the manger. Rather, let us allow him to be born in our hearts and homes. Rejoicing, we join for the Eucharist. Let us all rise for the entrance hymn.
சுமந்த பழி பொருளே பலியாகும் நேரம் இது, யாக பலி இது. பலி சுமந்த பழி பொருளே பலியாகும் நேரம் இது. நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலி இது. நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலி இது. யாக பலி இது. அபிரகம் பலியிட அஞ்சாத பலி இது. அப்பாவி திட்டத்திற்காய் அடிபணிந்த பலி இது. ஆரோனின் குளமில்லாத தலைமை குருவின் பலி இது. அனைவரின் மீட்பிற்காய் பீடம் சிதைந்த பலி இது. அழைக்க பெற்றோம் பேரு பெற்றோம் ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்களே. ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்களே. யாக பலி இது. இயேசுவின் நினைவாக செய்திடும் பலி இது. ஏங்கிடும் அனைவருக்கும் இதயம் திறந்த பலி இது. அழியா உணவை உண்ண அழித்திடும் பலி இது. அயலான் அன்பிற்காய் உயிர் நீத்த பலி இது. அழைக்க பெற்றோம் பேரு பெற்றோம் ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து. ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து. யாக பலி இது. பலி சுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது, யாக பலி இது. பலி சுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது. நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலி இது. நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலி இது. யாக பலி இது. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். 4 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நாம் தயார் செய்தோம். 4 தயாரிப்பின் மெழுகுதிரிகள் ஏற்றப்பட்டது. இன்று நம் மீட்பர் அமைதியின் அரசர் பிறந்த நாள். எனவே இப்பொழுது கிறிஸ்து என்ற மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது. பேரல் திரு எஸ் அற்புதராஜ் துணை அதிபர் பங்குத்தந்தை அவர்கள் கிறிஸ்து ஒளி என்ற திரியை ஏற்றுவார்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமைதியாக அமரவும். ப்ளீஸ் பி சீட்டட். Dear devotees of Our Lady of Health, Velankandi, together with Very Reverend Father C. Iriraj, our Shrine Rector, Reverend Father S. Arpudaraj, the chief celebrant of this Eucharistic celebration, the parish priest and vice rector, and with all the fathers who are here, I warmly welcome you all to this midnight mass and wish you all a joyful, grace-filled Merry Christmas. We are again in the time of Christmas season. The day we have been waiting for has come, and with it, all the joys of Christmas. For many people, Christmas means crib, stars, cards conveying best wishes, sending Christmas wishes to our friends and relatives through WhatsApps and SMS, new dress, festival dinner, visiting friends and relatives, and giving gifts to them, etc. But in this hectic process, one may forget the most important person of Christmas, that is the child Jesus. But we should not. Christmas is the greatest feast of joy. What is the true meaning of Christmas? The true meaning of Christmas is to give up one's very self, to think only of others, how to bring the greatest happiness to others. This is the true meaning of Christmas. And also, the true meaning of Christmas is love. It is the celebration of the incredible act of love. Christmas is a great time of celebration, but forget not Christ. It is a celebration of the birth of a baby who demands space in our hearts. Let us make sure that Jesus, the precious and beautiful infant, is held close to the heart and given a pledge of our life and love. Let us make sure that Jesus, the tiny and tender babe, is showered with smiles of our love for His word, His Eucharist, and His church. Yes, Jesus is, and He alone is, and ought to be the reason for this Christmas season. May He be born not just in the crib or in the houses or in the churches, but in our hearts and lives. Happy birthday to our dearest and beloved baby Jesus. And also, congratulations for our blessed Amma for her yes at the Annunciation. And blessed Joseph for his care and love. May the infant Jesus shower His power on us to bring peace and harmony in the humanity and in our common home today and in the Jubilee year
2025. கிறிஸ்து இயேசுவில் அருமையான ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மானிட சமுதாயத்தில் சிலருடைய பிறப்புக்கள் வரலாற்றை ஆக்கியிருக்கின்றது. சிலரின் பிறப்புக்கள் வரலாற்றையே அழித்திருக்கின்றது. சிலரின் பிறப்புக்கள் உலகத்தை அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது. சிலரின் பிறப்புக்கள் உலகத்தை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. சிலரின் பிறப்புக்கள் உலகத்தை வீழ்த்தி இருக்கின்றது. எல்லோரின் பிறப்புகளும் வரலாற்றில் நிகழ்கின்றன. ஆனால் ஒரு சிலரின் பிறப்புகளால் வரலாறே நிகழ்ந்திருக்கிறது. இதில் மேலானதாக, முதன்மையானதாக, தலைமையானதாக இருந்த ஒருவரின் பிறப்பைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடியிருக்கின்றோம். இந்த பிறப்பு சாதாரண பிறப்பு அல்ல, மாறாக வாழ்வு தர வந்த பிறப்பு. மனிதகுலத்தின் சின்ன சின்ன ஆசைகளின் இறுதி வெளிப்பாடே கிறிஸ்து பிறப்பு. அவரின் பிறப்பு வரலாற்றின் திருப்பு முனை, சரித்திரத்தின் பொன்னாள். மனிதனின் கனவுகளும் கற்பனைகளும் நனவாக்கப்பட்ட இனிய நாள். இருட்டுக்குள் ஒளி உதயமான உன்னத நாள். வரலாற்றில் நடந்த நிகழ்வு வரலாற்றையே மாற்றி அமைத்தது என்றால் அது கிறிஸ்துவின் பிறப்பு மட்டுமே. கடவுள் மனிதனை விட்டு எங்கோ தூரத்தில் இருப்பவர் என்ற பழைய சிந்தனையை மாற்றி நம்மோடு கடவுள் என்ற புதிய சிந்தனையை அறிவிப்பதுதான் கிறிஸ்து பிறப்பு. ஆதி பெற்றோரின் பாவத்தால் கரைபட்ட வரலாறு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் தூய்மை பெற்றது. இறைவார்த்தை பல்வேறு காலங்களில், பல்வேறு நிலைகளில், பல்வேறு உள்ளங்களில் விதைக்கப்பட்டு வந்த போதிலும் இன்று அந்த வார்த்தை தன்னையே தரணிக்கு அர்ப்பணிக்கும் புனிதமான நாள்தான் இந்த நாள். இந்த இனிய நாளில் குழந்தை இயேசு எங்கே பிறக்க விரும்புகின்றார் தெரியுமா? இந்த இனிய நாளில் அழகிய தோற்றங்களில் அல்ல, மாறாக அன்பு உள்ளங்களில், பகிர மறுக்கும் இதயங்களில் அல்ல, பகிரும் பாச பறவைகளின் உள்ளங்களில், பளபளக்கும் பட்டாடைகளில் அல்ல, பாசமிழந்த உள்ளங்களில் இயேசு குழந்தையாக பிறக்க விரும்புகின்றார். மேலும் வஞ்சகமில்லாத இதயத்தில், பஞ்சமில்லாத பாசத்தில், பிளவுகளில்லாத உள்ளத்தில், சுயநலமில்லாத மனதில், கள்ளமில்லாத கண்களில், சுரண்டலில்லாத உழைப்பில், சண்டையில்லாத உறவுகளில் இயேசு குழந்தையாக பிறக்க விரும்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்மஸ் அன்பினை போதிக்கின்றது. ஆகவே பாலகனாய் பிறந்த பரமனுக்கு அன்பினை அளிப்போம். குடிலினில் பிறந்த மழலைக்கு நம் மனதினை அளிப்போம். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வோம். அன்பு என்பது வார்த்தைகளை கொட்டுவது அல்ல, மாறாக வார்த்தைகளை செயல் வடிவத்தில் காண்பிப்பது. இயேசுவினுடைய வருகை, இயேசுவினுடைய பிறப்பு அன்பின் செயல் வடிவம். அதையே மனதில் கொண்டு என்றும் செயல்படுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு தினத்தில் ஒவ்வொரு மனிதனையும் முழு மனிதனாக இயேசுவின் சாயலாக பார்க்கும் புது பார்வை நம் ஒவ்வொருவருக்கும் பிறக்கட்டும். முடிந்த வரைக்கும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். சமத்துவம், சகோதரத்துவம் பாராட்டுவோம். இதன்பால் மனித மாண்புகள் இயல்பாக மேலோங்கிடும்.
நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? குழந்தை இயேசு பிறப்பதற்கு ஏற்ற உள்ளமாக இருக்கின்றதா என்று இந்த திருப்பலியிலே சிந்திப்போம். அனைவரும் எழுந்து நின்று தூய மறை நிகழ்ச்சிகளை தகுந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். பிறந்திருக்கும் பச்சிலம் பாலகனை, மனு உருவான மன்னவனை, விடியல் தந்த விண்ணக விடி வெள்ளியை, வானவர் போன்று உடையணிந்த குழந்தைகள் மத்தியில் பாலகன் இயேசு பவனியாய் எடுத்து வரப்படுகிறார். பங்கு தந்தை அவர்களால் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் வைக்கப்பட்டு தூவமிடப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார். பின்னர் வானவர் கீதமானது இசைக்கப்படுகிறது. அனைவரும் நின்றவாறு இந்த நிகழ்வில் பங்கெடுப்போம். The word became flesh and it dwelt among us. Now the newborn child Jesus will be taken in procession and will be laid in the crib and adorned with incense. Let us all continue to stand and sing the heavenly celestial hymn of Gloria in Tamil.
பிரதிபலிக்கின்றன. மனத்தோர்க்கு அமைதியும் வாங்குவர். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்களில் ஆயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமா. இறைவா, உண்மை ஒளியின் சுழலால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்து அதனால் இம்மன்னகத்தில் அவரது உலகின் மறைவுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சிந்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இப்பொழுது விவிலிய வாசகங்கள் வாசிக்கப்படும். முதல் வாசகம் தமிழிலும், இரண்டாம் வாசகம் ஆங்கிலத்திலும் வாசிக்கப்படும். Please be seated now. Let us open our hearts to the word of the Lord. The first reading will be read in Tamil and second reading will be read in English. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா மீட்பருக்காக காத்திருந்த இஸ்ரேல் மக்களின் துயரம் நீக்கப்படும் என்ற நம்பிக்கையின் செய்தியை தருகிறார். மேலும் புதிய ஆற்றலையும் விடுதலையும் மகிழ்வினையும் நலன்களையும் ஆண்டவர் தருவார் என உறுதி கூறுகிறார். இரண்டாம் வாசகத்தில் இயேசுவின் அருளால் நாம் பாவத்தை விடுத்து புதிய புனித வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் என்று கூறப்படுகிறது. Today's first reading reveals that long before the birth of Jesus, the prophet Isaiah prophesied the coming Messiah as the light to the nations and the cause of joy for all. He will free people from slavery and rule the people with fairness. The second reading narrates the functions of the newborn Savior. He will bring salvation for all people
and train them to renounce ungodliness and worldly passions. He will teach them to live self-control and to engage in upright and good works. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று தாவீதின் ஊரினிலே மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம்.
உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். சரி கப கரி சரி சா கரி சரி சரி கப கரி சரி சா. வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவமும் ஆர்ப்பரியுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். 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 இன்று நமக்காக Second reading, a reading from the letter of St. Paul to Titus. Beloved, the grace of God has appeared, bringing salvation for all people, training us to renounce ungodliness and worldly passions, and to live self-controlled, upright, and godly lives in the present age, waiting for our blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ, who gave himself for us to redeem us from all lawlessness and to purify for himself a people for his own possession, who are zealous for good works. Word of the Lord. Thanks be to God. Hallelujah, hallelujah.
அல்லேலூயா 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 மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேடியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு நிழற்படம். மங்கிய மாலை பொழுது திடீரென மழை துளிகள் விழத் தொடங்கும் பொழுது பழைய கைத்தறி சேலை ஒன்றை உடுத்தியவாறு ஒரு இளம் தாய்
அவருடைய மார்பை கட்டிக்கொண்டு தொங்கும் ஆடை இல்லாத கை குழந்தை. அவருக்கு அருகில் தலையை சொரிந்து கொண்டு ஒரு குழந்தை, இரு கைகளையும் தூக்கி கொண்டு இன்னொரு குழந்தை. சாலை ஒன்றில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்திற்கு தாரப்பாய்தான் வீடு. காற்றின் வேகத்தில் தார்பாய் அடித்துச் செல்லப்படாதவாறு வெறும் ரப்பர் வளையல்கள் அணிந்து தன் கைகளை தலைக்கு மேல் தூக்கி கொண்டு மலைக்குள் அமர்ந்திருக்கின்ற அந்த தாய்க்கு பெயர் இல்லை. நிழற்படத்தின் கீழே இத்தாலிய மொழியில் ஒரு வாக்கியம், சில குடில்கள் எப்போதும் நீடிக்கின்றன. அல்குனி பிரசேபி துருனோ தூத்தலானோ. ஒவ்வொரு ஆண்டும் நாம் குடிலை சிறப்பாக ஜோடிக்கின்றோம். சென்ற ஆண்டு அசீஸ் நகர் புதித அசிசியார் முதலாக ஜோடித்த 800வது ஆண்டு நிறைவை கொண்டாடி திருத்தந்தை அவர்களால் அதற்கான பரிபூரண பலனை பெற்றோம். இந்த ஆண்டு நாம் சரியாக 11:30 மணிக்கு இங்கு திருப்பலி தொடங்கிய பொழுது ரோமிலே அன்றைய நேரப்படி மாலை 7 மணி நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரோமை புனித பேதுரு சதுக்கத்தினுடைய திருத்தல பேராலயத்தில் புனித கதவை திறந்து ஹோலி டோர் மாபெரும் யூபிலி ஆண்டை, அருள் தரும் யூபிலி ஆண்டு 2025 தொடங்கி வைத்தார் ஒரு சிறப்பு வழிபாட்டோடு. இந்த மாபெரும் யூபிலி ஆண்டு, அருள் தரும் யூபிலி ஆண்டு நமக்கு பரிபூரண பலனை தருகின்றது. இந்த ஆண்டு முழுவதும் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை தொடங்கி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2020 வரை யார் யாரெல்லாம் ரோமிற்கு பயணம் செல்கின்றார்களோ, இன்று ரோமிலே இருப்பவர்கள் 30 மில்லியன். ஆனால் திருத்தந்தையினுடைய அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்பவர்கள் 30,000 பேர் ரோமுக்கு சென்று இந்த திருப்பயணத்திலே பங்கெடுத்து இந்த பரிபூரண பலனை பெறுகின்றார்கள். அவ்வாறு அந்த பலனை நாம் பெறுவதற்காகத்தான் ஒவ்வொரு மறைமாவட்ட பேராலயத்திலும் இந்த புனித கதவானது திறக்கப்படுகிறது. நம்முடைய மறைமாவட்டத்திலும் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நாம் தொடங்குகின்றோம். ஆக இந்த ஆண்டு கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் மகிழ்வுறுகின்ற ஆண்டு, மாபெரும் யூபிலி ஆண்டு, ஆண்டவருடைய அருளை நாம் கொண்டாடும் ஆண்டு. அதற்காகத்தான் இந்த ஆண்டு நம்முடைய குடிலிலே இன்றைய காலகட்டத்தில் விழுப்புரம் கடலூர் பகுதியிலே திருவண்ணாமலையிலே நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட அந்த சூழலையும், தென்னாரும் பாலாரும் உடைகின்ற அந்த பாலம் உடைந்த அந்த காட்சியையும், அதனுடைய வலதுபுறத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இஸ்ராயலுக்கும் காசாவுக்கு கிடைக்கின்ற போரிலே நடக்கின்ற சூழலையும், ரஷ்யாவிலும் உக்ரைனிக்கின்ற போர்களையும் நாம் சுட்டிக்காட்டி, ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாபெரும் யூபிலி ஆண்டில் பிறக்கின்றார். அப்ப பிறக்கின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு பங்குத்தலத்திலே பங்குத்தந்தை அவர்கள் ஒரு குடில் ஒன்றை அழகாக ஜோடித்து குழந்தை இயேசுவை வைப்பதற்கு பதிலாக முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்து அதற்கு மேலே நீங்களே இங்கு பிறக்கிற இயேசு கிறிஸ்து என எழுதி வைத்தார். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு குடிலுக்கும் நாம் ஜோடிக்கின்ற ஒரு செய்தி, நாம் வடிக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நாம் குடிலாக மாற வேண்டும். கிறிஸ்து இயேசு நம்முடைய உள்ள குடிலே பிறக்க வேண்டும். அந்த நம்முடைய உள்ளமானது குடிலாக மாற வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார். ஆயனுடைய வெற்று கைகள் 2019ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதே கிறிஸ்துமஸ் நல்ரவு திருப்பலியிலே ஒரு அற்புதமான நிகழ்வை, ஒரு கதையை சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த மாபெரும் நற்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் இடையர்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆடு அல்லது அந்த ஆடு செபித்து வைத்த பால் கட்டி அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி கையிலே விளக்கு என்று ஏந்தி கொண்டு பெத்லகேமுக்கு பாலன் இயேசுவை சந்திக்க செல்கின்றார்கள்.
அவ்வார்கள் பெத்லகேமுக்கு சென்றதும் அந்த அன்னை மரியாவையும் யோசேப்பையும் அவர்கள் கண்ட பிறகு தாங்கள் கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்களை மாதாவிடத்திலும் யோசேப்பிடத்திலும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடுகளையும் அல்லது அவர்கள் சேமித்து வந்த பொருட்களையும் அவர்கள் கொடுக்கின்ற பொழுது மாதாவுக்கும் யோசேப்புக்கும் அதை வாங்கி கொண்டு கஷ்டமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அன்னை கன்னிமரியா தன்னுடைய குழந்தையை கையிலே வைத்து கொண்டு அதை வாங்கி கொண்டிருக்கிறார். இவ்வாறு வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கு வந்த இடையர்களில் ஒருவன் வெளியே தனியாக நின்று கொண்டிருக்கிறான், சோகமாக நின்று கொண்டிருக்கிறான். அவன் கொண்டு வருவதற்கு அவனிடத்திலே ஒன்றுமில்லை. இந்த நேரத்தில் அன்னை கன்னிமரியால் அந்த இடையனை பார்க்கிறார். அவனை பார்த்து அவன் சோகமாக இருக்கிறதை கண்டுவிட்டு அவனை கையை சவித்து உள்ளே வர சொல்லுகிறார். அந்த வெறும் கையாலான அந்த ஆட்டு இடையனை தான் வைத்திருந்த குழந்தை இயேசுவை அன்னை கன்னிமரியா அவனிடத்திலே கொடுக்கின்றார். வெறும் கையோடு நின்ற அந்த இடையனுக்கு குழந்தை இயேசு கையிலே பதியப்படுகிறார். வெறும் கையோடு இருந்த அவனுடைய கைகள் இப்பொழுது குழந்தை இயேசுவினுடைய கைகளாக மாறுகின்றன. தன்னிடம் எதுவுமே இல்லை என்ற அவமானத்தையும் தன்னிடம் எதுவுமே இல்லை என்று சோகத்தை சந்தித்த அவன் இப்பொழுது பரிசுகளுக்கெல்லாம் பரிசாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் கையிலே ஏந்தி நிற்கின்றான். இதைத்தான் திருத்தந்தை சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் குடில்களாக மாற வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் குடில்களாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பிறக்கின்றார். நாம் பிறக்கின்ற அந்த பாலனை நாம் கொண்டாடுகின்ற, நாம் வைக்கின்ற இந்த குடில்கள், நாம் செய்கின்ற இந்த குடில்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, 3 வாரங்களுக்கு பிறகு, 4 வாரங்களுக்கு பிறகு அகற்றப்படும். ஆனால் நாம் உண்மையான குடிலாக மாறுகின்ற பொழுது, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை தேடி வந்த அந்த கிறிஸ்து என்னாலும் நம்மோடு இருக்கிறார். அந்த கிறிஸ்து என்னாலும் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய குடில்கள் எப்போதும் நீடிக்கின்றன. இதுதான் திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அரசு மருத்துவமனைகளில், அனாதை இல்லங்களில், முதியோர் காப்பகங்களில், சிறைகளில், புலம்பெயர்ந்தோர்களின் முகாம்களில், பேருந்து நிலையங்களில், ரயில் நிலையங்களில் சில குடில்கள் எப்போதும் நீடிக்கின்றன. சொந்த ஊரிலும் மாட்டுத்துழுவம் மட்டுமே தமக்கு சொந்தமாக இருந்த யோசேப்பு போல, தன் வயிற்றுள்ள குழந்தை உன்னத கடவுளின் மகன் என்றாலும் மௌனமாக நகர்ந்த மரியா போல நாம் என்னவோ நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் நம் நிலையான குடில் நோக்கி என்று திருத்தந்தை இந்த சிந்தனை நமக்கு எழுதுகிறார். எனவே நாம் இந்த மாபெரும் யூபிலி ஆண்டிலே நம்முடைய உள்ளங்கள் அந்த குள் நோக்கி திருகின்ற பொழுது எவ்வாறு இந்த இயற்கை பேடர்களால், இயற்கை சீற்றங்களால் இழந்திருக்கின்ற அந்த மக்களுக்கு நம்மள் இருப்பவற்றை நாம் பகிர்கின்ற பொழுது, இருப்பவற்றை நாம் இல்லாததோடு நாம் பகிர்கின்ற பொழுது இறைவன் நம்மை பிரதிபலிக்கின்றார். ரோம் நகரிலே ஒரு பெரிய அரண்மனை இருக்கின்றது. அந்த அரண்மனையினுடைய மேலே உயர்ந்த கோபுரம், அந்த கோபுரத்திலே ரெனி என்ற மாபெரும் ஒரு சிற்பி சிறக்கிய ஒரு சிற்பம். ஆனால் அந்த கோபுரம் மிக உயர்ந்ததாக இருக்கிறதுனால் அதை யாரும் பார்ப்பதற்காக அந்த கோபுரத்தின் அடியிலே ஒரு மேசை வைத்து ஒரு கண்ணை வைத்திருக்கின்றார்கள். அந்த கண்ணாடியை பார்க்கின்றவர்களுக்கு, அந்த கண்ணாடியை பார்க்கின்றவர்களுக்கு அந்த கோபுரத்தினுடைய அழகு தெரியும், அவர்கள் அதை ரசிப்பார்கள். இதுதான் திருத்தந்தை நமக்கு தருகின்ற செய்தி. நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக, கிறிஸ்துவை பார்க்கின்றவர்களாக, நம்முடைய உள்ள குடிலாக நாம் மாறுகின்ற பொழுது திருத்தந்தை அறிவித்திருக்கின்ற இந்த 2025 ஆண்டின் அருள் தரும் ஆண்டின் பரிமளத்தை நாம் பெற முடியும். இந்த ஆண்டு முழுவதும் நம் அனைவருக்கும் இது அருள் தரும் ஆண்டாக இருக்க தொடர்ந்து நாம் இப்பள்ளியை இணைந்து ஜெபிப்போம். கடவுளுடைய அருளும் ஆசீரும் என்றும் எந்நாளும் நம்மோடு தங்கும். Dear brethren in Jesus Christ, Christmas is finally here. After 4 weeks of preparation during the season of Advent, we welcome Jesus, our Savior,
in our hearts. I wish very Merry Christmas to you all, to your family members, and to all those who are in abroad watching this telecast. This is a great feast of joy. How? Because we have more decorations, we have stars all around, lights everywhere. All these external things and preparations show it is a great feast, no doubt. However, there is one preparation that is more internal, that is going to the sacrament of confession. I have seen during Christmas time in our cathedral, Tanjore, there is a big queue to make confession and to go to confesses. That is, preparing oneself worthily to participate in the Christmas event. Why do we celebrate Christmas? Christmas is a great time of liberation. Of course, this word covers all the meanings of the word. First, Mary and Joseph were liberated. We know the story. Mary had little doubt, or rather hesitation, to accept or not. And what would happen if I accept to the promise that is given through the angel by God? And she was having some hesitation, oscillating between the acceptance and the non-acceptance. But the angel clarified things. The same thing happened to Joseph. And to him, it was given through the dreams. And both of them were clarified in their mission, and they were liberated and accepted. When they were liberated, the message is the same for both. And the angel says, there is nothing impossible for God. That is a trump card used. That is, the message of hope is strongly given to us during this time of Christmas, and very especially in this year of Jubilee. The immeasurable love of God is seen in this historical event of the Nativity is the second important point. St. John says in his Gospel, God sent his only Son to save the world and not to condemn. That is love. Love eternal, love forever. How can we celebrate this feast of Nativity? First, accommodate Jesus in your hearts like Mary and Joseph and the shepherds. Thank God they accepted to play the important and the essential role in the history of salvation, and they take up the mission. Second, nourish the people who are around us. That is, by our generous hearts, sharing what we have. It is said that sharing everything gives you joy, joy that is important and needed for this time. In other words, God took flesh
or became flesh and dwelt among us, John says. Our Pope Francis says, he took our smell. You know how these animals are moving with the smell. And to us, what does it mean? Meaning to show the closeness, the intimacy, the proximity, the closeness with the humanity. That is Emmanuel, God with us. Not we are with God. The initiative is from God. The last point, this event of nativity tells us, be committed like the shepherds who were humble, simple. They were responsible, duty conscious to all that is said to them. To them, the angels said, do not be afraid. And to us, the same angels say during this nativity, not to be afraid of anything. We are the messengers of God, messengers of good news, messengers of eternal love, messengers of Emmanuel, God with us. These are the points the Feast of Nativity tell us. So the Feast of Nativity again gives us the point that we have to imitate, we have to be close as possible to humanity, to each other, in whatever way is possible. Once again, I wish you all a very Merry Christmas. May God bless us all. Amen. Let's all rise and recite the credo. அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறைமகள் நமக்காய் மரியானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். எங்கனம் வாழும் அந்த இடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம் மன்றாட்டுக்களை ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். முதல் மன்றாட்டு திரு அவைக்காக தமிழிலும், இரண்டாம் மன்றாட்டு நமது இந்திய
நாட்டிற்காகவும் ஆங்கிலத்திலும், 3ஆம் மன்றாட்டு திருத்தல அருள் தந்தையர்களுக்காக மற்றும் பங்கு மக்கள் நலனுக்காக தெலுங்கிலும், 4ஆம் மன்றாட்டு திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைவருக்காக மலையாளத்திலும், 5ஆம் மன்றாட்டு உலக சமாதானத்திற்காக மற்றும் அமைதிக்காக இந்தியிலும் செபிக்கப்படுகிறது. Now let us submit our petitions to the Lord. The first intention will be in Tamil for the Holy Mother Church. The second intention will be in English for our country. The third intention will be in Telugu for the priests and confessors of the shrine and the parishioners. The fourth intention will be in Malayalam for the pilgrims and for all of us present in this liturgy. The fifth intention will be in Hindi for the peace in the world. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதிச் செயல்களின் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவிலே அக்களித்து மகிழும் உமது திரு அவையும் அதன் திருப்பணியாளர்களும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இறையாட்சியின் விழுமியங்களை இவ்வுலகில் விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். For our nation and civic leaders, Universal King, Prince of Peace, that the leaders of our nation may be guided by wisdom and a genuine concern for the common good and uphold the dignity of every person and promote the public welfare. Let us pray to the Lord. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ఓ బాలయేసువా, మీ జన్మతో యావత్ స్త్రీ సభ పులకరించుచున్నది. ఈ పుణ్యక్షేత్రమును నడిపిస్తున్న అధిపతి గురువులను, వారి బృందమును, విచారణ గురువులను, ఆధ్యాత్మిక గురువులను పవిత్రాత్మ వరములతో అభిషేకించండి. వారి వాక్య పరిచర్య ద్వారా ప్రభురాజ్యం విస్తరిల్లినట్లు దీవించండి. ఈ విచారణలోని ప్రతి కుటుంబమును ఆధ్యాత్మిక వరములతో, ఆయుర ఆరోగ్యములతో, సంతోష సమాధానములతో, సిరి సంపదలతో దీవించి అనునిత్యం మీ ప్రేమలో, సేవలో ధన్యత పొందే భాగ్యం దయచేయమని ప్రార్థిస్తున్నాము. ఓ ప్రభువా, మా ప్రార్థన ఆలకించండి. സകല മനുഷ്യരുടെയും രക്ഷയ്ക്കായി ഭൂമിയിൽ മനുഷ്യനായി അവതരിച്ച കർത്താവായ യേശു ക്രിസ്തുവേ, ഈ മരിയൻ തീർത്ഥാടന കേന്ദ്രത്തിൽ വരുന്ന എല്ലാ തീർത്ഥാടകരെയും നാനാജാതി മതസ്ഥരെയും സമൃദ്ധമായി അനുഗ്രഹിക്കണമേ. ഈ തീർത്ഥാടക കേന്ദ്രത്തിൽ നിറഞ്ഞു നിൽക്കുന്ന മരിയൻ അഭിഷേകത്തിൽ എല്ലാവരെയും പങ്കുചേർക്കണമേ. എല്ലാവരും ഇവിടെ വലിയ ആശ്വാസവും സമാധാനവും സ്വസ്ഥതയും സൗഖ്യവും സംതൃപ്തിയും അനുഭവിക്കാൻ ഇടയാക്കണമെന്ന് അങ്ങയോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവേ, ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന കേൾക്കണമേ. विश्व शांति के लिए प्रार्थना।
हे पिता परमेश्वर, हम आप पर भरोसा करते हैं और आप पर अपना भरोसा रखते हैं। जब हम इस दुनिया को देखते हैं जो संघर्ष और व्यवधान, हिंसा से भरी हुई है, हे ईश्वर, हम आप में निहित हो और आपके शांति का जल उन सभी तक पहुँचे जो संघर्ष का अनुभव कर रहे हैं। इसीलिए हम बालक यीशु से प्रार्थना करते हैं। நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தங்கிட பேறு பெற்ற அவர், நீரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டுகளை கேட்டுள்ள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது காணிக்கை பவன் நடைபெறும். அமைதியாக அமர்ந்து காணிக்கைகளோடு நம்மையும் இணைத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். Now the offering begins. Let us unite ourselves with the Lord. சகோதர சகோதரி, இன்றைய முடிதிமான பலி
எல்லாமல்ல தந்தைகள் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவர்கள் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்று வாழ் சேர்ந்த அவர் சாட்சியின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒலி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒலி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆகவே கனிமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிபொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் சகாயராஜுக்காகவும் திருத்துதர் வள்ளிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அடியார்களாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர்.
இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்கும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியாவுக்கு இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்று தந்த புனிதமிக்க இரவை நாளை இன்று கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிகு உரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளிட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்தோஸ், கொர்னேலியு, சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகோனோஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுத்த பலியை உலம் கணிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாக இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துரிய தம் கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடமிருந்த உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் உம் ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கிறலும் நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரிய மெல்கிசதேக்கின் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல
இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதரும் தம் திருக்கைகளால் இப்பலிபொருள்களை மாண்புக்குரியமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரக்கத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இறைவா, பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இக்ஞாசியர், அலெக்சாண்டர், மாசனியூஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி ஒய்வித்து ஆசளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் திவ்ய நற்கருணை வழங்க உங்கள் பகுதிக்கு வருவார்கள். அனைவரும் வழிபட்டு திருவிருந்தில் பங்கு பெற ஒத்துழைக்கவும். Now the Reverend fathers and sisters will come to your place to distribute the communion. தயவுசெய்து கவனிப்போம். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் வழங்கப்பட மாட்டாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participate in full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your respective places and pray silently. Holy Communion will not be given in hands but only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. கருணையப்பமதில் உலகாடும் இறைவா, என்னுள்ளம் நீதம் வாழ எழுந்து வா தலைவா. கருணையப்பமதில் உலகாடும் இறைவா, என்னுள்ளம் நீதம் வாழ எழுந்து வா தலைவா. என்னுயிரில் கலந்தவா, என் மனதில் நிறைந்தவா. என்னுயிரில் கலந்தவா, என் மனதில் நிறைந்தவா. உறவிவா உறவிவா உன்னோடு இணையவா. உறவிவா உறவிவா உன்னோடு இணையவா. நற்கருணை அப்பமதில் உலகாடும் இறைவா, என்னுள்ளம் நீதம் வாழ எழுந்து வா தலைவா.
நாடி வந்தேன் உண்மையே தொடர்ந்திடுவேன். என் கரம் உன் கரமாய் சேர்ந்து நானும் நடந்திடவே உன்னோடு இணைந்து மிகுந்த தனி தருவேன். இதயம் எழுந்து வருபவரே இமையை நாளும் காப்பவரே. இதயம் எழுந்து வருபவரே இமையை நாளும் காப்பவரே. உணவே உறவே உன்னோடு இணையவா. உறவே உறவே உன்னோடு இணையவா. நற்கருணை அப்பமதில் உலகாலும் இறைவா. என்னுள்ள மீதமான எழுந்து வா தலைவா. என்னுள்ள மீதமான எழுந்து வா தலைவா. நின்று வந்தவரே தெய்வீக திருவிருந்தே தெவிட்டாரும் வருமே. உழைத்தே உரு கொடுத்த உரிமை வாழ்வையா பெறுவே. இறைவா உணவானாய் இறைமை கனவானாய். உடலை உணவை தந்தவரே உணர்வை என்றும் அறிந்தவரே. உடலை உணவை தந்தவரே உணர்வை என்றும் அறிந்தவரே. உணவே உறவே உன்னோடு இணையவா. உணவே உறவே உன்னோடு இணையவா. நற்கருணை அப்பமதில் உலகாலும் இறைவா. என்னுள்ள மீதமான எழுந்து வா தலைவா. நற்கருணை அப்பமதில் உலகாலும் இறைவா. என்னுள்ள மீதமான எழுந்து வா தலைவா. என் உயிரில் கலந்தவா என் மனதில் நிறைந்தவா. என் உயிரில் கலந்தவா என் மனதில் நிறைந்தவா. உணவே வா உறவே வா உன்னோடு இணையவா. உணவே வா உறவே வா உன்னோடு இணையவா. நற்கருணை அப்பமதில் உலகாலும் இறைவா. என்னுள்ள மீதமான எழுந்து வா தலைவா. ஆராரு ஆராரு ஆரிரரு ஆராரு ஆராரு ஆரிரரு ஆராரு ஆராரு ஆரிரரு ஆராரு ஆராரு ஆரிரரு. ஆராரோ
ஆராரோ ஆரிரரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. இயற்கையம்மா மயங்கி நிற்கும் பரமன் குழந்தையோ, இயற்கையம்மா மயங்கி நிற்கும் பரமன் குழந்தையோ, மயக்கமறு மறி சேசு குழந்தையோ, ஆராரோ ஆரிரரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. ஆராரோ ஆரிரரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. பொன்னு தூபம் வெள்ளை போனம் காணிக்கை கொணர்ந்தோம், பொன்னு தூபம் வெள்ளை போனம் காணிக்கை கொணர்ந்தோம். கண்ணுக்குள்ள அம்மா கணிஞ்ச கண்ணு, பொண்ணு மணி பூமணி மேரி கல்யாணம் காணல காரண காரணி. தாலேலோ 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 தாலேலோ. ஆராரோ ஆரிரரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. ஆராரோ ஆரிரரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. வெள்ளி ஒன்ன வெண்ணிலவு வென்று மின்னிடுச்சு, வெள்ளி ஒன்ன வெண்ணிலவு வென்று மின்னிடுச்சு. விளக்கங்களை தேடி ஓடி வந்தோம், வெண்ணிலவு பூமகள் ஞாயிறு அகிலம் படியும் அதிசய மகள். தாலேலோ 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 தாலேலோ. ஆராரோ ஆரிரரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. ஆராரோ ஆரியரோ அழகு குழந்தையே, தாலேலோ தாலேலோ தங்க குழந்தையே. இயற்கையம்மா மயங்கி நிற்கும் பரமன் குழந்தையோ, இயற்கையம்மா மயங்கி நிற்கும் பரமன் குழந்தையோ, மயக்கமறு மறி சேசு குழந்தையோ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று காலை வழக்கம் போல 6 மணிக்கு அன்னையின் திருப்பிடத்தில் தமிழில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து 7:30 மணிக்கு பேராலய கீழ்கோவிலில் தமிழ் திருப்பலியும் மற்ற திருப்பலிகள் வழக்கம் போல உள்ள நேரங்களில் நிறைவேற்றப்படும். Today at 6 a.m. there will be mass in Tamil in the main shrine. At 7:30 there will be mass in Tamil in the lower basilica. At the masses as follows. அனைவரும் எழுந்து நிற்போம். Let us stand together.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தலைமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சித்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, பேரருள் திரு எஸ் அற்புதராஜ் பங்குதந்தை அவர்கள் குழந்தை இயேசுவின் சிறப்பு ஆசிரியை இப்போது வழங்குவார். Now, Reverend Father Parish Priest will give the blessings of the infant Jesus. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம்பானது வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று இந்த கூட்டு திருப்பலியிலே கலந்து கொண்ட அருட்தந்தையர்கள் அனைவரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் இனிமையான நாளாக பிறந்த பாலன் இயேசு உங்கள் அனைவரையும் அனைத்து விதத்திலும் ஆசீர்வதிக்க மகிழ்வோடு இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். Dear brethren in Jesus Christ, along with all the concelebrated fathers, I join in wishing you a very Merry Christmas. May God shower all His choicest blessings upon you, and may our dear mother give you all a very good health. Have a nice celebration. Thank you very much. கொண்டாடுவோம்.
தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடி வந்தார் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தினம் கொண்டாடுவோம், பண்பாடுவோம், பாடலின் பாதையில் பாரினை நாமம் தீபமாய் ஒழிந்திடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தனனா தனனா தனனா. வயல்வெளி குளிரு வான்தொலி கேட்கிறது. வானக தேவன் வார்த்தையா இறைவன் மாமரி மகனானா. வான்வெளி நிலவு வயல்வெளி குளிரு வான்தொலி கேட்கிறது. வானக தேவன் வார்த்தையா இறைவன் மாமரி மகனானா. மீட்பு அவரிடம் தானே அவரையே நாடிடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம்.